ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், மிளகு சேர்த்து நம்ம பொரித்து கொள்ள வேண்டும். கடுகுலாம் பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா சேர்த்து வதக்கிட்டு வெங்காயமும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிய பிறகு கத்திரிக்காய், முருங்காய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காய், முருங்கை நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் நல்லா வதங்கிய பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம்.